முதலில் இந்த வழக்கில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த 3 பேர் திறமையாக வாதாடிய அரசு வழக்குரைஞர் இதை அத்தனையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மிக தெளிவாக நாமெல்லாம் எதிர்பார்த்ததை போல ஒரு உச்சபட்ச தண்டனையை கொடுத்த அந்த விசாரணை அமைப்புகள், காவல்துறை அமைப்புகள், நீதிமன்றம், இதோடு இவையெல்லாம் செவ்வனே நடைபெறுவதற்கு ஏறத்தாழ 79 நீதிமன்றத்திற்கான சாட்சியங்கள், 25 சாட்சியங்கள் கூற வேண்டியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து இந்த 150 நாட்களுக்குள் இதில் தீர்ப்பு வழங்கி இருப்பதற்கு முன்னுதாரணமாக ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் உட்பட அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று கடந்த மே மாதம் 13ஆம் தேதி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, இன்றைக்கு இந்த வழக்கு, இந்த தீர்ப்புகள் சமூகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறது, ஒரு பாதுகாப்பு உணர்வை தந்திருக்கிறது. அதாவது எவ்வளவு பெரிய ஒரு இடத்தில் இருந்தாலும் நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கம் யாரையும் தப்ப விடாது, நமக்கு பாதுகாப்பான ஒரு அரசு தமிழ்நாடு அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது.